ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நெய் சோறுக்கு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சிக்கன் குருமா எப்படி செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் குருமா வந்து நெய் சோறுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக அப்படி இருக்கும். பிரியாணியை விட ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த காம்பினேஷன். வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாம். கோழிக்கறி 2 கிலோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி. சின்ன வெங்காயம் 400 கிராம், பச்சை மிளகாய் 10, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். தயிர் 200 ml, தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். திருவி அந்த மாதிரி பூவாக எடுத்துக்கோங்க. ஒரு 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு. இது கூட கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இன்றைக்கி நான் கசகசா சேர்க்கல. 100 கிராம் அளவு நம்ம ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவு நெய் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 25 கிராம் அளவு, பட்டை 4, கிராம்பு ஒரு 7-8 எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏலக்காயும் ஒரு 7-8 ஏலக்காய் கிட்ட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்ல வாசமாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை நீளமாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி அதே மாதிரி 3 தக்காளி, மல்லி இலைகள் சிறிதளவு, புதினா இலைகள் சிறிதளவு, எலுமிச்சம்பழம் 2, ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழமாக 2 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, தேங்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். இது கூட கசகசா சேர்த்தோம்னா இந்த குருமா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கசகசா சேர்க்கறதுன்றனால யூஸ் பண்ணலை இன்றைக்கி. தேங்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சை மிளகாயும் அது கூட போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 400 கிராம் சின்ன வெங்காயம், 10 பச்சை மிளகாய், இதை வந்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட நம்ம அந்த எண்ணெயும் நெய்யும் அது கூட சேர்த்துடலாம். எண்ணெயும் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 பொருளையும் நல்லா சேர்த்து எண்ணெயில் வெடிக்க விட்டுறலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது நல்லா பொரியணும். அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம செய்கிற சமையல். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இந்த மாதிரி இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். இந்த மாதிரி இதை நம்ம செய்யும்போது தான் இந்த குருமாவோட டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. தெரியாதவங்களும் இதை செஞ்சு பார்த்து சூப்பராக இந்த சுவையை ருசிச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட இப்போ நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 கிலோ கறினா எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் சரியான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 25 கிராம் நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லித்தூள் இது கூட சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் 1 கிலோ கறியில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் நீங்கள் வந்து சரி அளவாக பிரித்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சிக்கன் இதில் வதக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுப்பை வந்து மீடியமாக வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். தண்ணி ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இதில் ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தயிர், 2 கப்பு தயிர், 200 ml தயிர், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க.
கலந்து விட்டுட்டோன்னா இப்போ நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா வேகணும். நம்மளுக்கு சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம இதில் முந்திரி பாதாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா நல்லா குருமா திக்னஸாகவும் க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி புதினாவை தூவிடலாம். தூவிட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா லெமன், அதை வந்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பரான குருமா நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸை ஊற்றிடலாம். நல்லா சூடாக இருக்கும் போது இதை ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸையும் ஊற்றி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.